கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் கூட குட் லைஃப் சர்ச் மினிஸ்ட்ரிஸ் சார்பாகவும் கிரேஸ் டிவி சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஜபத்தோடு கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நம் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, பேசுகிறவர் தப்பாமல் எங்களோடு கூட பேசும்படியாய் எங்களுடைய எல்லா ஏக்கங்களையும் பாரங்களையும் ஆண்டவரே அப்பா தகர்த்தெறியும்படியாய் ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஏசப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே எல்லாருடைய பாரங்களும் நீங்கி போகட்டும், தடைகள் யாவும் விலகட்டும். ராஜா, தேவனாகிய கர்த்தர் பேசுகிறவர் தப்பாமல் எங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே இந்த வேலையில் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:17 இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பணும்னா ஒன்று மழை பெய்யணும், இல்லைன்னா தண்ணி எடுத்து யாராவது அந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றணும், அப்போ தான் அந்த பாத்திரம் தண்ணீரால் நிரம்பும். ஆனால் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, தண்ணீரால் நிரம்பும் இந்த பள்ளத்தாக்குன்னா எப்படி நிரம்பும் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலும் கூட பைபிளில் இருக்கிற ஒரு நபரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக ஆப்ரஹாம் என்று சொல்லி ஒரு பெரிய செல்வ சீமான் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அவருடைய சொத்துக்களுக்கு, ஆப்ரஹாமுடைய எல்லா சொத்துக்களுக்கும் அதிகாரியாக ஒருவரை நியமிக்கிறார். அவர் பெயர் எலியேசர். அந்த எலியேசர் இடத்துல ஆப்ரஹாம் தன்னுடைய குமாரனுக்கான பெண் பார்க்கும் வேலையை கொடுக்கிறார். அதை எப்படி எலியேசர் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத போது எலியேசர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு, அவர் ஆப்ரஹாமுடைய தேவனாகிய கர்த்தரை அவர் அறியாத ஒரு மனுஷனாக அவர் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு, இந்த காரியத்தை எப்படியாவது நல்ல விதமாக நடத்தி நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த எலியேசர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 24, 12, 13, 14, 15 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, என் எஜமானாகிய ஆப்ரஹாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆப்ரஹாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த துறவண்டிகளை நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்றும் நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆப்ரஹாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அப்போது எலியேசர் மெசபத்தோமியா அப்படிங்கிற ஊருக்கு புறம்பே இருக்கிற நாகோரின் ஊருக்கு அவர் போகிறாரு. அந்த தண்ணீர் துறவண்டையில் நின்று அவருக்கு ஆண்டவரை யாருன்னே தெரியல, ஆனாலும் கூட அவர் வானத்துக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி, இன்றைக்கு ஆப்ரஹாமுடைய தேவனாகிய கர்த்தாவே எனக்கு காரியம் சித்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. அவர் எப்படி கூப்பிட்டாரோ இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடிக்கும் முன்பே ரெபெக்காள் தன் குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த துறவண்டியில் வந்தாள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வேலையில் கூட உங்களுடைய தேவை எதுவோ, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறதோ, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைக்கு பெண் பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ஒரு காரியம் எனக்கு சித்திக்க பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சியாக விரும்பி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இந்த காரியம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் போதும்னு சொல்லி ஆவலோடு நீங்கள் காத்து இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியலனா கூட பரவாயில்லை, இன்றைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், ஆப்ரஹாமின் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு இப்படி இந்த காரியத்தை சித்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது
எப்படி ஆபிரகாமுடைய குமாரனுக்கு எலியேசர் பெண் பார்க்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன்னே எப்படி குடத்தை எடுத்துக்கொண்டு ரெபெக்காள் இறங்கி வந்தார்களோ அதே போல நீங்களும் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை சித்திக்க பண்ணி நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வீட்டை தேடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு 3:17 இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். என்னென்னு வாசிக்கிறோம்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லி. அப்போது இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் எப்போ நிரப்பப்படும்? நமக்கு ஒரு தேவை இருக்குது, அதுதான் பள்ளமான ஒரு காரியம். அந்த காரியம் நிரம்பணும்னா நாம் என்ன செய்யணும்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய சாட்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தேவை இருந்துச்சு. அது என்ன தேவை அப்படின்னா, எனக்கு திருமணமாகி ஒரு பெண் பிள்ளை எனக்கு இருக்கிறாங்க. அவங்க பிறந்த 5 வருஷம் பொறுத்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சர்ச்சில் வந்து சாமுவேலை குறித்து பாஸ்டர்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஆண்டவரே, எனக்கும் இதற்கு பிறகு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை உமக்கென்றே உம்முடைய ஊழியத்துக்கென்றே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடி நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்போ வந்து ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, எங்கள் அக்காவுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே 2 பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் கிடையாது. நான் எங்கள் வீட்டில் வந்து 5வது பெண் பிள்ளை, எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கிறார். ஸோ எங்கள் வீட்டில் ஆண் குழந்தை அப்படிங்கிறது இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஆவலாக ஆண்டவர் இடத்துல எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளையை உமக்கென்றே நான் உம்முடைய ஊழியத்துக்கென்றே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நான் ஆவலோடு ஆண்டவரிடத்தில் செபித்து கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த மாதமே கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி நான் கருவுற்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாக தினமும் செபிப்பேன். தினமும் கைகளை வயிற்றில் வைத்து ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிக வாஞ்சியோட சந்தோஷத்தோடு ஆண்டவரே நான் கேட்ட பிள்ளையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, அது எப்படி வயிற்றில் இருக்கிற பிள்ளை ஆனா பெண்ணான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு சின்ன சலன் வந்துச்சு. ஏன் எல்லாம் அப்படி கேட்குறாங்க, நான் ஆண் பிள்ளையை தானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் தீவிரமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் கேட்ட ஆண் பிள்ளையை எனக்கு தாரும், அந்த பிள்ளையை உமக்கென்றே தருவேன்னு சொல்லி டெய்லி முழங்கார் படிக்கிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வயிற்றில் 2 மாதம் குழந்தை இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய கனவில் நான் ஆண்டவர் இடத்துல ஒரு சர்ச்சில் முழங்கார் படிக்கிட்டு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாருங்க, அப்படி தந்தீங்கன்னா உமக்கென்ற இந்த பிள்ளையை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது, நீ எழுந்து உன் மகனுக்கு பேர் வை அப்படின்னு சொல்லி. அப்போது நான் தூக்கத்திலேருந்து பயந்து நான் எழுந்து என்னவா இருக்குமோ இந்த சத்தம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது எனக்கு நான் இருந்த அறைக்குள்ளே மறுபடியும் அந்த சத்தம் மிகவும் சத்தமாக கேட்டது, நீ எழுந்து உன் மகனுக்கு பேர் வை அப்படின்னு சொல்லி. அப்போது நான் பயந்து போய் ஆண்டவர் இடத்துல கேட்குறேன், ஆண்டவரே, எனக்கு நீங்கள் பைபிளை பிரிக்கிறேன், நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதையே நான் வைக்கிறேன்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் என்னுடைய பைபிளில் இருந்த எசேக்கியேல் அப்படிங்கிற பெயரை என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தார். அப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக, இப்படி ஆண்டவர் என்னோடு பேசிட்டார்னு சொல்லி என்னுடைய பெண்ணுடைய எல்லா ட்ரெஸ்லேயும் அந்த பட்டு பாவாடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே நான் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு பெயர் கொடுத்துட்டாரு, அடுத்து எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நாட்கள் கடந்தது. சுற்றி இருக்கிற எல்லார் இடத்துலையும் போய் என்னால் அடக்கி கொண்டு இருக்க முடியாமல் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லி எல்லார் இடத்துலையும் போய் நான் அறிவிக்க ஆரம்பித்தேன். அப்படி அறிவிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னது என்னென்னா, அது எப்படி தெரியும், அது எப்படி ஆண்டவர் பேசுவார், அது எப்படி சத்தம் கேட்கும், நீ என்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பண்ணுறதை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனாலும் என்னுடைய விசுவாசம், நான் கேட்ட காரியம், நான் என்னோடு பேசினவர் யார் என்பது எனக்கு தெரிந்தபடியினால நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு நாள்
9 மாதம் முடிந்து எனக்கு டெலிவரி பெயின் வரும் பொழுது ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்படி அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த நேரத்தில் கடைசியாக குழந்தை பிறக்கிற ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்பாக என்னை அந்த பெட்டில் என்னை படுக்க வச்சுருக்கிறாங்க. என்னை சுற்றி நிறைய நர்சஸ்லாம் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்பாக என் உயிர் என்னை விட்டு பிரியறத என்னால் பார்க்க முடியுது. எப்படின்னா, நான் படுத்து இருக்கிறேன், அப்படியே என்னுடைய எல்லா நினைவுகளோடு நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங் மேலே நான் இருக்கிறேன். அங்கேருந்து என்னை படுக்க வச்சுருக்கிற இடத்தையும் நான் பார்க்குறேன். சுற்றி எல்லாரும் நின்று கொண்டே இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் நான் பார்க்குறேன். இப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே நீர் யார் என்பதோ நான் உலகத்துக்கு இந்த பிள்ளையின் மூலமாக தான் சொல்லணும்னு ஆசையுள்ளவளாக இருந்தேனே, ஆனால் என்னுடைய உயிர் பிரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு நிமிஷத்தில் மறுபடியும் என்னுடைய உயிர் என்னுடைய சரீரத்துக்குள்ளே வந்து நின்றதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அப்போது எனக்கு ஒன்று புரிந்தது, ஆண்டவர் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள்னா உயிரோடு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் காப்பாற்றுவார் நம்மளாம் நினைப்போம். உயிர் போன பிறகும் நானும் யோவான் 10:10 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உயிர் போகிற சூழ்நிலை, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்கள் விடாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மரித்து போனதையும் உயிரோடு எழுப்ப கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க, நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் அப்படி அற்புத விதமாக அந்த பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது என் மகனாக எசேக்கியேலுக்கு 20 வயசு ஆகுது. அவரை நாங்கள் ஊழியத்துக்கென்றே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு ஒரு 1.5 வயது இருக்கும் என்னுடைய மகனுக்கு. அப்போது தொடர்ந்து எனக்கு தலைவலி மேலே தலைவலி வந்து கொண்டே இருந்தது. எப்போல்லாம் தலைவலிக்கும்னா, குழந்தை பிறந்த புதுசுன்றதுனால தலைவலியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தலைவலி மேலே தலைவலி எனக்கு வந்து கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் நான் தலை குளிக்கிறேனோ அப்போல்லாம் அந்த தலைவலி வந்து பயங்கரமாக எனக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அந்த தலைவலியை என்னால் தாங்கி கொள்ளவே முடியாது. வாமிட் பண்ணுற மாதிரியும் என்னால் நிற்கக்கூட முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன். எல்லா தடவையுமே இதே போல் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலைவலியினுடைய வீரியம் அதிகமாகி கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. நான் எப்போல்லாம் தலை குளிக்கிறேனோ, தலை குளித்து சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு தலைவலி வந்துட ஆரம்பிச்சிடும். ஐயோ வந்துட போகுதுன்னு சொல்லி நான் 15 நாளுக்கு ஒரு தடவை தலை குளிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் கூட எப்படியாவது தலை குளித்து முடித்த அந்த ஈவினிங்குள்ளே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். பயங்கரமாக நான் பயப்பட தொடங்கினேன். ஐயோ இந்த தலைவலி ஏன் வருது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒரு பெரிய தைரியம் இருந்தது, ஆண்டவர் இருக்கிறார் பார்த்து பாருன்னு சொல்லி தான் இந்த 1.5 வருஷத்தை நான் கடந்து அப்படியே வந்துட்டேன். ஆனாலும் கூட இதோட வீரியம் அதிகமாக அதிகமாக என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு நாள் பயங்கர தலைவலி எனக்கு ஒரு தடவை வந்த பிறகு எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துச்சுன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சின்ன தலைவலி என்னுடைய பாடு பெருசாக இருக்குது. இந்த வலியை போக்குறதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே என்னால் பண்ண முடியலையேன்னு சொல்லி ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, இந்த தலைவலி எப்படியாவது என்னை விட்டு போகணும்னு சொல்லி முழங்கார் படியிட்டு நான் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னன்னு ஜெபித்தேன்னா, ஏசாயா 53:4 இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம், மெய்யாகவே நான் உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்தேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை அதை வாசித்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும் நீங்கள் சுமந்தேன்னு சொன்னீங்களே, இந்த நாளில் கூட என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும் எல்லாவற்றையும் பிடிங்க உம்முடைய சிலுவையில் நான் வைக்கிறேன்ப்பா. இதுக்கப்புறம் இந்த தலைவலி எனக்கு வரவே கூடாது. உம்முடைய சிலுவையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி விளைக்கரையம் கொடுத்து எங்களை நீங்கள் மீட்டு இருக்கிறீங்க. எங்களுடைய எல்லா பாடுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை உம்மிடத்துக்கு வந்தது என்று சொல்லி நாங்கள் வாசித்திருக்கிறோமே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லி நான் ஜெபித்து முடித்து அதோடு நான் நிறுத்தாமல் அடுத்தது நான் செய்த காரியம், நான் போய் தலை குளிக்க ஆரம்பித்தேன். தலை குளித்து முடித்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தலைவலி வருமான்னு சொல்லி. அன்றைக்கு போன தலைவலி என்னை விட்டு இது வரைக்கும் எனக்கு அந்த தலைவலி வந்ததே கிடையாது. அப்போது நம்மை உயிர்ப்பிக்கிறவர் ஒருவர் உண்டு, நம்மை காண்கிறவர் ஒருவர் உண்டு. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை கொடுக்கிறவரும் ஒருவர் உண்டு.
அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இதெல்லாம் அவர் செய்கிறாரு? அவர் நம்மை நேசிக்கிறது நிமித்தமாக இதெல்லாம் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் செய்தார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த தேவைகள் இருக்குதோ, நீங்கள் காற்றையும் பார்க்க வேணாம், மழையையும் பார்க்க வேணாம். ஐயோ இல்லை, டாக்டர் இதை சொல்லிட்டாங்க, அப்போ இப்படி தான் நடக்கும் அப்படின்ற லாஜிக்லாம் ஆண்டவரிடத்தில் இல்லை. உண்மைன்னு ஒன்று இருக்குது, சத்தியம்னு ஒன்று இருக்குது. உண்மை நாம் பார்க்குற விஷயம், நாம் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம். ஆனால் சத்தியம் இந்த உண்மையை விழுங்கி போடும். எப்போவுமே நாம் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் இப்படி நடந்தால் இதாக தான் நடக்கும், இப்படி இந்த கழுத்தெல்லாம் வீங்கிருச்சுன்னா தைராய்டு தான் வரும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டுட்டோம்னா நம்ம அதையே நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனால் அதை விழுங்கக்கூடிய தன்மை உள்ளது சத்தியம், ஆண்டவருடைய வேத வசனம். அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவரை நோக்கி யார் செபிக்கிறாங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி யார் நம்பி அவரை கூப்பிடுகிறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் விடுதலையை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறபடியினால நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் மன்னிக்கும்படிக்கு அவர் சிலுவையை சுமந்தார் என்பதை நம்பி ஆண்டவரிடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. எலியேசர் கேட்ட பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன்பு எப்படி ரெபெக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்களோ அதே போல நீங்கள் ஜெபித்து முடிக்கும் முன்பாக உங்களுக்கு அற்புதம் காத்திருக்கும். பயப்படாதீங்க, சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபித்து முடிக்கலாம். கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட இயேசப்பா இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் இந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த வேதனையில், எந்த துக்கத்தில், எந்த பயத்தில் ஆண்டவரை அமிழ்ந்து போய் இருக்கிறாங்களோ அப்பா, ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ரத்தத்தினால விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் யாவும் விலகட்டும் ராஜா. அப்பா தகப்பனே, அவர்களுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி காத்திருக்கிறாங்களோ எலியேசரை போல ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சித்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் யாவும் விலகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, அவர்களை குணப்படுத்துங்கப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா, எந்த காரியத்தை நினச்சி ஆண்டவரே, எந்த வியாதியின் கூறுகளில், எந்த வழியில், வேதனையில் ஆண்டவரே இந்த நாளில் துடித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய வியாதியின் கூறுகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, மூடிய சிலுவையில் பிடிங்க வைக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வேதனைகளையும் ஆண்டவரே மாற்றி போடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேலையில் கூட நீங்கள் சொன்னது போலவே அப்பா, எல்லாருடைய பாடுகளையும் உம்முடைய சிலுவையில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா. எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். செங்கல்பட்டில் நத்தம் பகுதியில் வடமலை ஸ்கூலுக்கு எதிர்க்க எங்களுடைய குட் லைஃப் சர்ச் இருக்குது. நீங்கள் வாங்க. எந்த சபைக்கும் போகாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னா உங்களுக்கு எதுக்காவது ஜெபம் பண்ணணும், யாருக்காவது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பி அழைத்தீர்களானால் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். கர்த்தர் நம் மத்தியில் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.